உச்ச குருன்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய ஒரு குரு வராரு. அது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு உண்டு. ஸோ எனக்கு தேவை அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா சக்ஸஸாக வருவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தல வேறு எந்த வாய்ப்பையும் அவங்களால பயன்படுத்த முடியும். கண்டிப்பாக நடக்கும். யூ கெட் இட். 100% நீங்கள் வின் பண்ணுவீங்க. பட் என்னென்னா கொஞ்சம் நிம்மதியாக, கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ கடகராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணி பெஸ்ட்டு டைம். ஓகே, நல்ல டைமாக இப்போ இருக்கும். ஒன்றே ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் கேட்பீங்க அடுத்தது. கடகராசி நேயர்கள் சார், கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? அம்மா கடகராசிக்கு இத்தனை நாள் போட்டு அஷ்டம சனி போட்டு வாட்டி எடுத்துருக்குமா. ஓகே, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம சனி மாதிரி ஒரு கஷ்டகாலம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு என்னடான்னு காதில் கேட்கும், என்னம்மான்னு கேட்டால் அப்படியே ஆப்போசிட்டாக காதில் கேட்கும். ஓகே, நீங்கள் எதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ டென்ஷனில் இருந்தாங்க. அஷ்டம சனி போச்சுன்னு அதுவே ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், இதில் என்னென்ன வார்த்தையெல்லாம் இருந்துட்டுருக்கோ, தெனாலியில் படத்தில் கமல் சார் சொன்ன மாதிரி எல்லா ஆலஜியும் வந்திருக்கும். அதுலேருந்து தாண்டி இப்போ தான் வந்திருக்காங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்தது முதல்ல எறும்பாக வந்திருக்கு. அந்த எறும்பு முதல்ல மெதுவாக சின்னதாக வளர்ந்து அடுத்த மிருகமாய் கடைசியில் யானையாகவோ மனிதனாகவோ வரணும். ஸோ இட் டேக் சம் டைம். கரெக்டாக அந்த டைம் எடுக்கிறதுக்கு எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலை தாண்டும். மாதக்கணக்கு தான். மாதமே தினம் வருஷம் மாதிரி இருக்கும். நேற்று ஒரு வருஷங்க, இன்றைக்கி ஒரு வருஷம், நாளைக்கு ஒரு வருஷன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக தெரியும். பிகாஸ் இவங்க தே வில் கம்பேர் வித் அதர்ஸ். ரொம்ப நல்லா இருக்கவங்க பார்த்து நம்ம மட்டும் ஏன்னா 2.5 வருஷம் நடுவில் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் மனசில் இருக்கும். ஸோ எனக்கு தேவை அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா சக்ஸஸாக வருவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தல வேறு எந்த வாய்ப்பையும் அவங்களால பயன்படுத்த முடியாது. உச்ச குருன்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய ஒரு குரு வராரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் வராரு. இப்போ சூப்பர். அது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு உண்டு. உற்றார் உறவினர், சொந்த பந்தங்களை, பிரிஞ்ச சொந்த பந்தங்களை திருப்பி இணைச்சிக்கிறது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்கிறது. முதல்ல மனிதனுக்கு எல்லாமே தேவை. நிம்மதி மட்டும் இல்லைன்னா எப்படி சார்? என்கிட்ட 12,000 கோடி பணம் இருக்குது, நிம்மதி தான் இல்லை. அது எங்கேயாவது கிடைக்குமா? இல்லை. என்கிட்ட 100 வண்டி இருக்குது சார், பட் எனக்கு பீஸ் தான் இல்லை. நீங்கள் முதல்ல எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? நிம்மதி. கல்யாணம் நிம்மதி, குழந்தை பத்துக்கு நிம்மதி, வீடு வாங்குறது நிம்மதி, எல்லாமே நிம்மதிக்காக வாங்கிட்டு அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யார்கிட்ட போய் வாங்குவீங்க அதை? இல்லையா? இவர்களுக்கு பட் இந்த கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த வருஷம் நிம்மதி கொடுப்பேன். இப்போ இதுக்கு மேலே என்னமா வேணும் இந்த உலகத்தில்? நான் சொல்கிறது, நீங்கள் எல்லாம் சுற்றியில் இருக்க 10 பேர் உங்கள் காதில் பேசினாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கொஞ்சம் தள்ளிப்பாங்க, கொஞ்சம் நிம்மதியாக விடுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதிக பேர்டனும் நமக்கு ஆகாது, அதிக பொறுப்புகளும் நமக்கு ஆகாது. ஸோ இவங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க மனசுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். ஓகே, இது வந்து கடகராசி இப்போ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எஸ்ன்னு மனசில் நினைப்பாங்க. இல்லைன்னா இந்த செகண்ட்லேருந்து நிம்மதியை ஏற்படுத்திக்கோங்க. சூப்பர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? இந்த செகண்ட்லேருந்து ஒரு வருஷம் வேறு அப்பா கடவுள் எனக்கு எந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு சார். நான் எங்கே தெரியுமா இருந்தேன்? யூகேல பெரிய வேலையில் இருந்தேன் சார். இங்கே வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நிம்மதியாக இருங்க. முதல்ல 10 வருஷமாக சம்பாதிச்சு வச்சு 10 வருஷமாக எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். யூ வில் கெட் இட். 100% நீங்கள் வின் பண்ணுவீங்க. பட் என்னென்னா கொஞ்சம் நிம்மதியாக, கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ கடகராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவங்களுக்கு இருக்குது. பயங்கர ப்ரீத் பண்ண போகிறாங்க. ஆமாம். ஆனால் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா இந்த நிம்மதியே ரொம்ப ஒரு சன்னியாசித்தன் தாட்லாம். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை 10 விஷயமா நினச்சிப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு விஷயத்த ஒருத்தங்க கனவு வந்துருச்சு நைட்டு. என்ன கனவு வந்திருக்குன்னா, இந்த பூமிக்கு அடியில் ஏதோ அவங்களுக்கு தங்கம் கிடைக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. ஓகே, மட்டன்னு அடுத்த காலையில் போய் எல்லா அஸ்ட்ராலஜிட்டையும் கேட்டிருக்காங்க, அப்படிலாம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அவங்க ஒருத்தர் இருக்குன்னு இருக்காங்க, ஒருத்தர் இல்லைன்னு இருக்காங்க. இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான். என்ன? அந்த பூமி கட்டியில் நோண்டி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த அம்மா வந்து நல்லா வீட்டுக்குள்ளேயே தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, தோண்டி பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கல. அப்போது அவர்கிட்ட ஒரு வெல்விஷர் வந்து கேட்டார், என்னம்மா வேணும்? சார், பூமி கட்டியில் ஒரு வளையல் கிடச்சிது, அந்த வளையல் நான் கனவுல நினச்சேன், அதுக்காக தான் நான் தோண்டிட்டு இருந்தேன். நான் இப்போ அது பிரச்சனை இல்லை. வளையல் வந்து 1,40,000 ரூபா தான். ஆனால் இப்போ திருப்பி வீடு கட்டணும்னா
12 லட்சம் ரூபா செலவாகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். ஓகே, ரியலைஸ் பண்ணிட்டா சூப்பர் இருக்கும். ஓகே, சூப்பர் சார். இப்போ இந்த டைமில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணி பெஸ்ட்டு டைம். ஓகே, பெஸ்ட்டு டைம்மா இப்போது சூப்பர். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ம் நல்ல டைமாக இப்போ இருக்கும். ஒன்று கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் கேட்பீங்க அடுத்தது. ம் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குலதெய்வத்தை மறந்துடுவோம், சில ஹெல்ப் பண்ணவங்களாம் மறந்துடுவோம். ஓகே, அதை மட்டும் மறக்கக்கூடாது. அதை மட்டும் இப்போ கொஞ்சம் மறக்கடிக்கும், ஒரு 2 வருஷம் மறக்கடிக்கும். ம் அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு டைம் இது. ஓகே, பெஸ்ட்டு டைம் இந்த டைம் வந்து அரசியல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு இது. எங்கே சார் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மனசில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கு. ஓகே, மாறும். மாறும், நிச்சயமாக மாறும். ஓகே. வேலை இடமாற்றம், வேலையில் ப்ரொமோஷன், வெளிநாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள். இப்போது கொஞ்சம் இட் டேக் சம் டைம். ஓகே, நான் சொல்கிறது இந்த ஜூன் ஜூலை தாண்டி அப்படி மெதுவாக அப்படியே க்ரோத் வரும், அப்படியே க்ரோத் வரும், அப்படியே க்ரோத் வரும். எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். ஓகே, எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகும். பட் என்னென்னா இட் டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் எடுத்து ஜெயிக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் கேது வந்து அதில் வந்துடுறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, டிசம்பர் மாதம் கேது பகவான் அதில் வந்துடுறாரு. இந்த கேது பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஞானம் பிறக்கும். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, இது ஓகே, இது ஓகே இல்லை, இது இவங்க இப்படி, இது அவங்க இப்படின்னு யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஓகே, அது அப்படி இருப்பாங்க. பட் நம்ம பேசுகிற நேரத்தை தான் நம்ம கணக்கெடுக்கிறோம். இப்போ நம்ம பேசுகிற நேரத்தை கணக்கெடுத்தால் பணவரவுகள் வரக்கூடிய டைம் இது. சூப்பர். பணவரவுகள், பதவி, ஒரு விஷயமெல்லாம் நடக்கக்கூடிய டைம் இது. ஓகே. வீடு, பொன் பொருள் வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? நீங்கள் ஃபஸ்ட்டே கேட்டீங்க வீடு வாங்கலான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக நடக்கும். இப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால் ஜென்ம குரு தான். பட் இப்போ விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 30% இப்போ இருக்குமா, இப்போ விட்டுட்டாங்க, இன்னொரு 2 to 3 years வெயிட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். பட் பூர்வீக சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஓகே. இப்போ எங்களோட அம்மா வீடு, தாத்தா வீடு, அப்பா வீடு, இவங்க வீடெல்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காரியம் நடக்கும். தான் சொந்தமாக வாங்கிறதுக்கு சில தடங்கல்கள் வரும். பட் இன்னொரு 30% அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சூப்பர் சார். இப்போது ஓவராலாக கடகராசினியர்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் எது சார்? கடகராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு, ஓகே, அதேமாதிரி திருமூர்த்தி வழிபாடு, பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லுவாங்க. திருமூர்த்தி வழிபாடு விசேஷ வழிபாடு. ஓகே, சூப்பர் சார்.